ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பைத்தான் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து பைத்தானை பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் தென் இன்ஸ்டால் எப்படி பண்ண சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்துருந்தேன். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் இந்த பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்க்கு நான் எந்த எடிட்டரும் யூஸ் பண்ண போகிறேன். நான் டெர்மினல் பண்ண யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் உங்கள் இஷ்டம் அது. நீங்கள் டெர்மினல் யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த எடிட்டர் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்னா ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்தோம்னா நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து நம்ம ஒரு இன்புட் வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதை அவுட்புட் கொடுப்போம். அதுக்கு நம்ம வந்து யூசர்கிட்ட இன்புட் வாங்கணும். அதுதான் நம்ம வந்து இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். தென் அவுட்புட்டுன்றது நம்ம ப்ராசஸ் பண்ண டேட்டாவை ரிசல்ட்டை யூசருக்கு கொடுக்கறது. அதுதான் நம்ம அவுட்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த இன்புட் அவுட்புட் நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்துடலாம் என்னென்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கே வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். டச் அவுட்புட் டாட் பிஒய் பைத்தான் ஃபைல் எல்லாமே பிஒய்ன்ற எக்ஸ்டென்ஷனில் தான் வந்து இருக்கும். ஸோ க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து இது நேனோ எடிட்டர் மூலமா நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே hash user bin python 3 இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன மீனிங்னா நம்ம பைத்தான் 3 தான் யூஸ் பண்ண போகணும்னு சொல்லி ஒரு டெர்மினலுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுற மாதிரி அதுதான் இந்த லைனிங் மீனிங். ஃபஸ்ட் நம்ம இதில் வந்து ஹலோவன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஆகலாம். அது நம்ம வந்து பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். பிரிண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்கெட் டபுள் ஸ்கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோமோ நம்ம கொடுக்கணும். நான் வந்து ஹலோ வந்து கொடுக்குறேன். இப்போ நான் எனக்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ நான் இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறேன். chmo ப்ளஸ் எக்ஸ் அவுட்புட் டாட் பைத்தான் -l கொடுத்து பர்மிஷன். ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் டாட் பைத்தான் ஹலோன்னு சொல்லி இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. தென் அதில் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம். இதில் நம்ம இப்போ வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருப்போம். இன்கேஸ் அந்த டபுள் கோட்ஸ் கொடுக்கல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சின்ன எரர் வரும். அது என்ன எரர் நான் சொல்லி பண்ணுறேன். அவுட்புட் டாட் இங்கே வந்து ஒரு சின்டெக்ஸ் எரர்னு சொல்லி வந்து இருக்குது. அதுக்கு மீனிங் நான் இப்போ சொல்லிடலாம். இங்கே வந்து பிரிண்ட்டுக்குள்ளே ஹலோவன்னு சொல்லி நம்ம டபுள் கோட்ஸ் உள்ளே கொடுக்காம கொடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன மீனிங்னா ஹலோவன்னு சொல்லி ஏதாவது வேரியபிள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும் ப்ரோக்ராம். இன்கேஸ் அந்த ஹலோவன்னு சொல்லி ஏதாவது வேரியபிள் இருந்தால் அதை பிரிண்ட் பண்ணும். இன்கேஸ் அது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹலோவன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். வேரியபிள் என்னென்னா ஒரு வேல்யூவை அந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நம்ம எப்போலாம் அந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சிம்பிளாக இப்போ நான் வந்து ஹலோ வேர்ல்டு சொல்லி கொடுக்குறேன். நான் இங்கே வந்து ஏன்னு கொடுத்துட்றாங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நான் ஏ = ஹலோ வேர்ல்டு கொடுக்குறேன். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கேன். இது எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோன்னா அது டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்னா என்ன, அந்த டேட்டா டைப்பில் என்னன்னு சொல்லி என்னோட வீடியோவில் சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ நம்ம வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் தென் இன்புட் ஃபங்க்ஷன் பற்றி பார்ப்போம். தென் இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம். எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோன்னு சொல்லி இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடுது. ஸோ நம்ம எப்பயுமே எப்பயுமே பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒன்று டபுள் கோட்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும், இல்லைனா அந்த டபுள் கோட்ஸோட வேரியபிளை கொடுக்கணும். இன்கேஸ் நம்ம வந்து அந்த டபுள் கோட்ஸை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த வேரியபிள்லாம் நம்மளுக்கு எதாவது வரும். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தாச்சு. தென் நம்ம நெக்ஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் இன்புட் டாட் பிஒய்ன்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதையும் நேனோ மூலிமா எடிட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இதை பைத்தான் சொல்லி சொல்கிறோம்.
இது பைத்தான் ஃபைல் தான் சொல்லி சொல்கிறோம். இந்த பைத்தான் ஃபைல் நம்ம யார் சொல்லுவோம்னா, இப்போ நான் வந்து ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி எல்எஸ் கொடுத்து பார்த்தோன்னா இங்கே வந்து input.python சொல்லி இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து இதை எடுத்துடுறேன். இதை எடுத்துகிட்டு பிரிண்ட் ஹலோன்னு கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணலாம். தென் இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். input.py ஃபஸ்ட்டு அதை நான் வந்து பர்மிஷன் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். input.py இது வந்து இங்கே ஒரு எரர் வருது. பிகாஸ் நம்ம இதில் வந்து ஃபஸ்ட் லைன்லேயே நம்ம என்ன ஃபைல்ஸ் இது வந்து என்ன ஃபைல்னு சொல்லலை, பைத்தான் ஃபைல இல்லை பேஷா இல்லை என்னென்னு சொல்லலை, அதனால இந்த எரர் வருது. இன்கேஸ் நம்ம இங்கே வந்து python 3 input.pyன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது அவுட்புட் கரெக்டாக வரும். இன்கேஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற போது இந்த டாட் / அந்த ஃபைல் நேம் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம அந்த இது என்ன ஃபைல்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே டிக்ளேர் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு எரர் வராது. நம்ம டிக்ளேர் பண்ணாலும் எரர் வரும். ஸோ நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணிடலாம் python 3. ஓகே, நம்ம இப்போ இதில் வந்து இன்புட் ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடலாம். இந்த இன்புட் ஃபங்க்ஷனில் வந்து நான் என்ன பார்க்க போகிறேன்னா, யூசர்கிட்ட வந்து ஒரு வேல்யூ வாங்கி அதை நான் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் மூலமாக அதை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இன்புட் என்ன வாங்க போகிறேன்னா யூசரோட பேர் வாங்க போகிறேன். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா, இன்புட்னு சொல்லி அதில் பைத்தான் ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இன்புட்டுன்ற இடத்துல a = கொடுங்க. பிகாஸ் இந்த இன்புட்டுன்றதை நம்ம ஏன்ற பேர் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், நான் ஆல்ரெடி அவுட்புட்டில் சொன்ன மாதிரி தான் a = ஹலோன்னு கொடுத்துருந்தோம். அதே போல் a = இன்புட் விடுறோம். அந்த இன்புட் என்ன பண்ணோம்னா யூசர்கிட்ட வந்து ஒரு டேட்டாவும் வாங்கும். அந்த டேட்டா வாங்கி ஏல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ நம்ம ஏவை கால் பண்ணும்போது ஏல இருக்கிற வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் ஏன்னு கொடுத்துட்றேன். ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் நம்ம ஏன்றது வேரியபிள். ஸோ அதை நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ். தென் இதை வந்து சேவ் பண்ணிடலாம். தென் இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். input.py இங்கே வந்து நம்மளுக்கு இன்புட் கேட்குது. பட் நம்மளுக்கு இன்புட் கேட்குற மாதிரியே நம்மளுக்கு தெரியல. அது மட்டும் ஸ்டாப் ஆகிடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நான் வந்து இங்கே வந்து சைபர் ஆக்ஸ் சொல்லி கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து சைபர் ஆக்ஸ் பிரிண்ட்டாக இருக்குது. இது நம்ம எப்படி யூசர் நம்ம வந்து நம்ம ஒரு டேட்டாவை கேட்குறோம், நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோம், நம்ம எப்படி அவருக்கு நம்ம தெரியப்படுத்துறான்னா இந்த இன்புட்குள்ளே டபுள் கோட்ஸில் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தா அது வந்து இன்புட்டில் டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ என்ன பண்ணேன்னா டபுள் கோட்ஸில் வாட் இஸ் யுவர் நேம். இப்போ இதை நான் ஏன் டபுள் கோட்ஸில் கொடுத்தேன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இது வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஒரு வேரியபிள்னு சொல்லி சொல்கிறேன். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த டபுள் கோட்ஸுக்குள்ள ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதை டிஸ்பிளே பண்ணுறது அப்படியே யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை படித்து பார்ப்பாரு என்ன அது கேட்குதுன்னு சொல்லி. அது கேட்டோடனே அவர் வந்து அதுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவார். அந்த ஆன்சர் ஏல ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஏவை நம்ம கால் பண்ணும்போது ஏல இருக்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணலாம். சாரி, வாட் இஸ் யுவர் நேம் சொல்லி கேட்குது. சைபர் நான் கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம சைபர் ஆக்சஸ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் எனக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகாமல் இன்னொரு லைன் கேப் விட்டு பண்ணனா அதுக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்கேப் கேரக்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். input.pyல நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வேற என்ன பண்ணலாம். இதில் தென் வேற எதுவும் பண்ண வேணாம். இந்த டபுள் கோட்ஸ் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ கொடுத்து பார்க்குறேன் ஏதாச்சும் எரர் வருதுன்னு சொல்லி. இந்த எஸ்ன்னு சொல்லி வாட் இஸ்ன்னு சொல்லி இந்த இஸ் மட்டும் ஒரு கலராக தெரியுது. பிகாஸ் அது வந்து ஒரு கீவேர்ட். ஸோ இது அப்படி தெரியுது. நான் கீவேர்ட் என்னன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். input.pyன்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே எரர் வருது. இங்கே வந்து நம்ம வாட் இஸ் யுவர் நேம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை வந்து ஒரு வேரியபிளாக
பைத்தான் வந்து நினச்சிச்சு. ஸோ அந்த பைத்தான் என்ன பண்ணுதுன்னா வாட் இஸ் யுவர் நேம்னு சொல்லி அதை வேரியபிள் இருக்கான்னு ட்ரை பண்ணுது. பட் அது இல்லைன்றதுனால எரர் வருது. ஸோ நான் இப்போ அதை டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டா அந்த எரர் வந்து கிளியர் ஆயிரும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்புட் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு, தென் அவுட்புட் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. இன்புட்டுக்கு வந்து இன்புட்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம், அவுட்புட்டுக்கு வந்து பிரிண்டட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். தென் இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கமெண்ட் என்னன்னு சொல்கிறேன். தென் அடுத்த வீடியோவில் வந்து டோக்கன் சொல்லி அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் பைத்தானுடைய பேசிக்ஸ் இன்ட்ரடக்ஷனும் சும்மா ஒரு நார்மலாக தான் இருக்கும். பைத்தான் யார் கண்டுபிடிச்சது, தென் அது வந்து ஏன் ஃபேமஸாக இருக்குன்றது மட்டும் நான் சொல்கிறேன். அவ்வளோ பெருசாக நான் ரொம்ப ப்ரீஃபாலாம் சொல்லலை, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக வேணும்னா நீங்கள் ப்ரௌசரில் போய் பைத்தான் சொல்லி போட்டிங்கனாலே விக்கிபீடியாலே வரும். ஸோ நீங்கள் அதை படித்து பார்த்துங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சைபர் ஹேக்ஸ். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும்.